ஃப்ரோஸா இப்படியே இருந்துருவேன்னு நினைக்கிறேன். நெருப்பு மூட்டி தான் வந்து என்ன டிஃப்ராஸ்ட் பண்ணணும். துபாயில இந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும் முடிவே இல்லைன்னு நினைக்கிறேன். என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். ஹாய் கைஸ், மீ அண்ட் மை உடஞ்ச கொடை இஸ் பேக். இப்ப என்னன்னா, நான் போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், துபாயில வெயில் பொழக்குது அப்படின்னு. ஆனா அதையும் மீறி ஒரு யுனிவர்சல் ஆபீஸ் ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, அதான் அந்த ஆபீஸ் ஏசி ப்ராப்ளம். வெளியில வந்து வெளியில நம்மள போட்டு பழக்குதுன்னா உள்ள குளிர் வச்சு செய்யணும். நான் ஒத்துக்கிறேன், வெளியில வந்து நல்ல சூடா இருக்கு, நமக்கு ஆபீஸ் உள்ள வந்து ஏசி யூஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்கு, அதனால நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, இதுவரை ஓகே. ஆனா எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு டெம்பரேச்சர்ல நம்ம மெயின்டைன் பண்ணி போனோம், ஒரு ஃபுல் டே மெயின்டைன் பண்ணோம்னா ஓகே. ஆனா வந்து இருக்கிறதுலே மினிமம்ல என்ன இருக்கோ அதை தான் வைக்கிறாங்க. இதுல வந்து -டிகிரில எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நான் அப்படியே ஃப்ரோஸா இப்படியே இருந்துருவேன்னு நினைக்கிறேன். டெய்லி ஈவினிங் வந்து என் ஹஸ்பண்ட் தூக்கி கார்ல வச்சுட்டு நெருப்பு மூட்டி தான் வந்து என்ன டிஃப்ராஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க போல. ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியல. நான் போயிட்டு ஒவ்வொரு ஆளா கேட்கறேன், உங்களுக்கு ஏசி வேணுமா, உங்களுக்கு ஏசி வேணுமான்னு கேட்டா எல்லாரும் ஐயோ எனக்கு குளிருது, நான் ஜெர்கின் போட்டுட்டு இருக்கேன், நான் ஹூடி போட்டுட்டு இருக்கேன், என்னால தாங்க முடியல, என்னால தாங்க எவனை கேட்டாலும் வந்து எனக்கு வேணாங்கிற, யாருக்குதான் வேணும் அப்படின்னு நான் போயிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அப்பதான் ரியல் கல்பிரிட் வெளியே வர்றான். யார் ஏசி ஆஃப் பண்ணது அப்படின்னு. இப்போ இல்ல எல்லாருக்கும் குளிருதுங்கிறாங்க அப்படின்னா, எனக்கு சூடா இருக்கு, எனக்கு வேணும், இது என்ன சூடா இருக்கு அப்படின்னா, இல்ல நம்ம ஆஃப் பண்ணா நம்ம மேல கம்ப்ளைண்ட் வேற போய் கொடுப்பாராம். எவனாவது சம்மர்ல வந்து வின்டர் ட்ரெஸ் போட்டு வருவானா, நான் வர்றேன் டெய்லி வின்டர் ட்ரெஸ் ஹூடின்னு போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் நான் ஆபீஸ்க்கு. எல்லா ஆபீஸ்லயும் இந்த மாதிரி ஒரு ஏசி பைத்தியம் இருக்கும். உங்க ஆபீஸ்ல இந்த மாதிரி ஒரு ஏசி பைத்தியம் இருந்தா அதை டேக் பண்ணி விடுங்க.